தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சட்டப்பேரவை மரணுக்கு முரணாக தமிழ் தாய் வாழ்த்து பாடின பிறகு தேசிய கீதமும் வந்துட்டு கூட சேர்ந்து பாடியிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் வந்து ஆளுநர் ரவி அவர்கள் இது போன்ற ஒரு தேசிய கீதத்தை வந்து முன்னாடி பாடணுன்றதுக்காக எவ்வளவோ முயற்சி செஞ்சப்ப கூட அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அரசு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அரசு வந்துட்டு அது எதிர்ப்பு தெரிவித்தது மட்டும் இல்லாமல் ஆளுநர் ரவி அவர்கள் வந்துட்டு வெளிநடப்பும் செஞ்சிருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து சம்பவம் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆளுநர் அவர்கள் வந்துட்டு தமிழ் தாய் வாழ்த்தை பாடின பிறகு இம்மீடியட்டா வந்து தேசிய கீதமும் பாடியிருக்காங்க. பட் தமிழ் தாய் வாழ்த்தை பாடின பிறகு அதுக்கான மரியாதை வந்து முழுமையா அதுக்கு அடையணும் அப்படின்ற நோக்கத்தோட தான் தமிழ் தாய் வாழ்த்தை வந்து முதல்ல பாடுது. அது கூட தேசியம் பாடுறது வந்து மரபு கிடையாது. ஆனா இன்னைக்கு தாவேகாவும் மற்றும் அதோடைய கூட்டணி அரசு இருவரும் சேர்ந்து ஆளுநர் ரவி அவர்களை வந்துட்டு வெற்றி பெறுவதற்கான இதுக்கு முன்னாடி இருந்தார் பாத்தீங்களா ஆளுநர் ரவி, இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக தான் வந்துட்டு காலகாலமா போராடிட்டு இருந்தாரு. அதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் பொம்மை முதலமைச்சர் விஜய் அவர்கள்.